أعوذ بالله من الشيطان الرجيم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم صدق الله العظيم நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த அமர்விலே 7வது சூரத்து ஹுஜராத்துடைய 7வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா வ அலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு லோ யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அதிகமான விடயங்களிலே நீங்கள் சொல்லுவதற்கெல்லாம் அவர்கள் கட்டுப்பட்டால் அது உங்களுக்கு பெரும் சங்கடமாக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தும் வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதனை உங்களது உள்ளங்களிலே அழகுபடுத்தினான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை நிராகரிப்பையும் ஃபுசூக் பெரும்பாவத்தையும் ஏனைய பாவங்களையும் விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இப்படியான மனிதர்கள் தான் ராஷிதூன், நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறகு ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா, இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அருள் என்று சொல்லிவிட்டு வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், மேலும் அல்லாஹு தஆலா அறிவுள்ளவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி 8வது வசனம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த 7வது 8வது ஆயத்துகளில் ஈமான் என்ற விடயத்தை கொஞ்சம் அழுத்தி வலியுறுத்தி பேசுகிறான். சற்று வித்தியாசமான தோரணையில் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹப்பப இலைக்கும், அதாவது ஈமானை உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஈமான் என்பது அந்த அளவுக்கு விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்துடைய கருத்தாக இருக்கிறது. ஈமானை நாங்கள் விருப்பத்துக்குரியதாக ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான்னு சொல்ல. ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்தை விழித்து 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 அல்லாஹு தஆலா சூரத்து ஹுஜராத்து கூடாக பல முக்கியமான பண்பாடுகளை சொல்லிக்கொண்டு செல்கிறான். எப்படியாவது இந்த முஸ்லிம் சமூகத்தை ஈமானோடு தொடர்புபடுத்த வேண்டும். தூரம் செல்லுகின்ற, அதாவது மதம் அவசியமில்லை, மதச்சார்பற்ற சிந்தனையோடு வாழுவது, செக்குலரிசம் என்ற ஐடியாலஜியெல்லாம் வளர்ந்திருக்கிற காலத்தில் லிபரல் ஐடியாலஜி என்று சொல்கின்ற தாராண்மைவாதம், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வாழுவது, மதம் என்பதெல்லாம் வெறுக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகின்ற இன்றைய சூழ்நிலையிலே இந்த ஈமானை நோக்கிய அழைப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது. அந்த ஈமான் ஒரு ஈமானை அடையாளம், ஐடென்டிட்டியை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறான். ஒருவனுக்கு ஈமான் என்பது ஒரு ஐடென்டிட்டி. தான் எங்கு சென்றாலும், எந்த பூமியில் வாழ்ந்தாலும், சிறுபான்மையாக அல்லது பெரும்பான்மையாக நாங்கள் வாழ்ந்தாலும், நாங்கள் ஒரு ஈமான் என்ற ஐடென்டிட்டியோடு இருக்கிறோம். அது ஒரு பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் சொல்ல, வெறுமனே சூரத்தால் மட்டுமல்ல, அது எங்களது பண்பாடுகளால், எங்களது செயற்பாடுகளால் ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு வெலு ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஈமானை அந்தளவு தூரம் பெருமைக்குரியதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிக்கிறார். எனவே ஈமானோடு வாழுவது தரைக்குறைவான விஷயமல்ல. அதாவது குர்ஆனுடைய கருத்துப்படி நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் வஅன்துமுல் அலௌன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர் என்று அல்லாஹ் தஆலா, உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே ஈமான் அந்த ஆட்களை மதிப்பீடு செய்வதற்கான, அளவிடுவதற்கான ஒரு கருதுகோளாகவும் அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார். எனவே மனிதர்களுக்கு மத்தியிலே வித்தியாசப்படுத்தி காட்டுவது இந்த ஈமான் என்பதுதான் குர்ஆனுடைய கருத்து. இங்கே நீங்கள் பாருங்கள், 2 துல்லியமான வார்த்தை பிரயோகங்களை கையாண்டு. ஒன்று ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான் என்பது ஒன்று. அதனை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமானை, ஜீனான்னு சொன்னால் ஃபேஷன், அதாவது அழகு அல்லது கவர்ச்சி, அந்த ஈமானை உங்களது உள்ளங்களுக்குள்ளால் கவர்ச்சியானதாகவும் ஆக்கிறான். அது ஒரு ஃபேஷன். ஏன்னா ஈமான் தான் ஒரு ஃபேஷன். எல்லா காலத்திலும் எது ஃபேஷன் என்றால் அந்த ஈமான். ஏன்னா ஈமானுக்கு வெளியே செல்லுவது, வருகின்ற புதிய புதிய மோஸ்தர்களுக்கு ஏற்ப, கலாச்சாரங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது, ஈமானை இழப்பது, வெறுமனே பணத்துக்காக, புகழுக்காக, அதிகாரங்களுக்காக, இடங்களுக்காக, ஆட்களுக்காக ஈமானிய பண்பாடுகளை இழப்பது எவ்வளவு பாரதூரமானது. இந்த உலகத்திலே ஃபெஷன் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு மூமினா வாழ்வது தான். சூரத்து ஹுஜராத் சொல்கின்ற மிக முக்கியமாக வலியுறுத்துகின்ற ஒரு செய்தி வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், குர்ஆன் ஈமானை நீங்கள் ஃபெஷனாக நீங்கள் ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا,
அதாவது யார் மிகச்சிறந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்டா ஈமான் கொண்டு சாலிகான செயல்களை செய்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா மூமின் என்ற ஐடென்டிட்டியோடு வாழுவதுதான் உலகத்திலே சிறந்த அடையாளம் என்று குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லிக்கிறோம். அப்படியான சூறாவைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆயத்துக்களைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதனை அழகாக கவர்ச்சியாக ஆக்குகிறார். அதிலே ஒரு ஃபேஷன் இருக்கு. எனவே மூமினா இருக்கின்றவர்கள் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஏதோ தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்துக்கு பொருத்தமில்லாத அவுட்டேட்டடான அந்த சிந்தனைகளை சுமந்திருக்கிறோம் என்றால் அது பிழையானது, பொய்யானது. ஈமான் எப்பொழுதும் அப்டேட்டட், உலகத்துக்கு எப்பொழுதும் பொருத்தமானது, நாகரிகமான மனிதர்களை உருவாக்குறது என்றெல்லாம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஈமான் என்று சொல்கின்ற பொழுதும் அதில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஈமான்ன்றது ஒரு பகுதி அறிவு, நம்பிக்கை, விடயங்களை நம்புவது, மறுமையினாலே நம்புவது, ரசூலை நம்புவது, குர்ஆனை நம்புவது, விசுவாசித்தல் சொல்கின்ற நம்பிக்கையோடும் அறிவோடும் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதனை நம்புவதும், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சரியாக புரிந்து கொள்வதும், ஆழமாக அறிவதும். 2வது ஈமானுடைய விஷயம் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது சாத்தி வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போன்றதல்ல, கண்டிப்பாக எக்ஷன் ஓரியன்டாக இருக்க வேண்டும். அது நடத்தை. இங்கு ஈமான் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் என்றால் வெறுமனே ஈமானோடு இருக்கிறோம், எங்களது உள்ளத்துக்குள்ளால் இறை நம்பிக்கை இருக்கிறது என்பது மட்டுமல்ல. ஈமான் வலியுறுத்துகின்ற, எதிர்பார்க்கின்ற, வேண்டி நிற்கின்ற விடயங்களை வாழ்வில் அமுல்படுத்துவது ஈமானுடைய மிக முக்கியமான அடுத்த பகுதி. ஏன்னா ஈமான் 2 கூறுகளை கொண்டது. ஒன்று நம்பிக்கை, அறிவு, 2வது செயல். இந்த 2ம் சேர்ந்தா தான் ஈமான். இதுக்குத்தான் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். எனவே ஈமானை நாங்கள் சுமந்திருக்கிறோம், ஈமான் அடிப்படையில் வாழ்கிறோம் என்பது விருப்பத்துக்குரிய ஒரு பக்கம். 2வது ஜீனா, அது ஒரு ஃபேஷன், அதில் ஒரு அழகும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும். ஈமானின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை ஒரு ஃபேஷனான ஒரு குடும்பம். ஈமானின் அடிப்படையில் தனிமனித ஃபேஷனான, ஈமானின் அடிப்படையில் ஹலாலான வியாபார உழைப்பு, அது ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்கும். ஈமான் அடிப்படையில் ட்ரெஸ் கோட், அது ஒரு ஃபேஷன் ஒன்று. ஈமானின் அடிப்படையில் ஆண் பெண் உறவுகள், அதில் ஒரு ஃபேஷன் இருக்கும். ஈமான் சொல்லுகின்ற டிசிப்ளின், மெனேஸ், அதில் ஒரு ஃபேஷன் இருக்குது. இதுதான் ஃபேஷன். எனவே ஈமான் ஒரு ஃபேஷனான ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ண விரும்புகிறது என்பது இது சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்பால் ஈமானுக்கு புறநடையான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், உங்களுக்கு பாவம், பெரும்பாவம், அநியாயம் எல்லாத்தையும் வெறுப்புக்குரியதாக மாற்றினான். குஃப்ரண்டா இறை நிராகரிப்பு, ஃபுசூக்கண்டா பெரும்பாவம், இஸ்யானண்டா அதுவல்லாத ஏனைய பாவம், எல்லாத்தையும் வெறுப்புக்குரியதாக மாற்றினான். என்னைய மூமினா இருப்பவன் பாவங்களை வெறுப்பான், அநியாயங்களை எதிர்ப்பான், தீமைகளை வெறுப்பான், ஒதுக்குவான். இப்படியான முஸ்லிம் ஐடென்டிட்டியை, ஈமானிய ஐடென்டிட்டியை பேணுவது தான் சூரத் ஹுஜராத் சொல்கின்ற மற்றொரு மிக முக்கியமான செய்தி. இப்படி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து விட்டோம், இத்தகைய அகலாக்களை சுமந்தோம் என்றால் இவர்கள் தான் குர்ஆன் சொல்வது போன்று உலாய்க ஹுமுர் ராஷிதூன், நேர்வழி பெற்றவர்கள், நீதியானவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்ற அடையாளம். ராஷித் என்றால் நேர்வழி பெற்றவர், ராஷிதுன்ற பன்மை என அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 8வது ஆயத்திலே தொடர்ந்தும் ஃபதுல மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து ஏராளமான அருள்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யார்? ராஷிதூன் வன்னியாமா, நியமத்துக்களையும் பெற்றுவார். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு அந்த அருளையும் நியமத்துக்களையும் கொடுப்பார் என்பதை அலீம், அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபதுல்னு சொன்னால் அல்லாஹ்விடம் இருக்கின்ற ஏராளமான அபரிமிதமான அருட்கொடைகள். நியமான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகள், தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டிருக்க அருட்கொடைகள். எனவே ஃபதுல் என்பது அல்லாஹ்விடத்தில் வற்றாத ஏராளமான தாராளமான அருட்கொடைகளையும், நியமா என்பது மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க நியமத் அருட்கொடைகளையும் குறிக்கும். ஏன்னா அல்லாஹ் ஃபதுல் உள்ளவனாக இருக்கிற காரணத்தால், அளவுக்கு மீறிய அருளை பெற்றிருக்கிற காரணத்தால் தேவைப்படுகின்ற பொழுது நியமத்துக்களை அவன் வழங்கி கொண்டே இருக்கிறான். இப்படியான பண்புகளை பெற்றவன அல்லாஹ் இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளையும் பண்பையும் பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் ஈமானை வாழ்வின் அடிநாதமாக எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் கூட வலியுறுத்துகிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஈமானை நாங்கள் எமது அடையாளமாக மாற்றிக்கொள்வோம், அதனை ஆழமாக விசுவாசிப்போம். அது சொல்லுகின்ற கலாச்சாரத்தை ஃபெஷனாக நாங்கள் பார்ப்போம். அந்த ஃபெஷனை எங்களது லைஃபுடைய ஸ்டைலாக ஃபெஷனாக மாற்றிக்கொள்வதிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எமக்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.